உமா கழுத்துல ஒப்பா கட்டுவாரு. நான் கல்யாணத்துக்குல என்னடா மெட்டலையா நான் நினைச்சுக்கிறீங்க 8 வயது அவருக்கு. அம்மா இந்த தலைச்சம்புள்ள முதல் தர மாசமாகறவங்க யாரா இருந்தா எந்த வீட்டுக்கு போயிடுங்க. நம்ம ஊருக்கு யாவூர் விட்டுக்கிறாங்க பத்து. அம்மா வீடு கட்டிட்ட பாதி வேலை அப்படியே நிற்கும். கவலைப்படாதீங்க. எங்களாண்ட பொம்மை இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, வரும்போதே ஒரு 5 அடியில சவுக்கடி எடுத்துன்னு வாங்க. சும்மா வராதீங்க, முனையில சீவிக்கினே வாங்க. ஐயாவை கூட்டு போய் மணல் கொட்டி ஐயா காலை விரிச்சு சூத்துல சொருவி அப்படியே நிக்க வைக்க வீட்டு கப 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 கபன்னு கிளம்பு. மாண்டே பையன் நூடுல்ஸ் மாதிரி வைத்தியம் தான். நீங்க யார்? வீராதி வீரர், சூராதி சூரர், சூத்து வட்டி பேர். அவனை கையை தூக்காத, உப்பு நடி. வெடி அங்க பேசுற இங்க வந்து வெடி மெட்டல் தானே சூத்து இங்க பேசுறாப்பா பேசுறா பேசுறா போட்டா பேசுறா பேசுறா சரி பேச ஆம்பளை தண்ணி ஆம்பளை செத்தா கட்டுவாடி போற உன்னை கவலைப்படாத. அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையணுவாங்க. அவர் ஒரு நேரத்துல எப்படி தாளாட்டணும்? அதுதான் இப்போ ஒண்ணு தோய்ச்சிங்கிறாப்ல. ஊரு சொத்தை மாத்திரம் துண்டாயம்மா காலையில மாத்திரம் பேடலாம். தயவு செய்து நீ வேலை விட்டு முன்னாடி இறங்கவே இறங்காத. ஒரு ஊருக்கார அலறாங்கடா பாருங்க. வேனை விட்டு முத படியில இருந்து எடுத்து தரையில வைக்கிறான். ஊருக்காரங்க அலறாங்க. அம்மா ஆட்டக்காரன் இதை பேச்சுக்கிறானுங்களே, சோத்தை எமாச்சத்தை துணுவானுங்களோ பயப்படுறாங்கடா பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எது வேணுமோ கேட்டு கேட்டு வச்சாங்கடா. 4 முட்டை வச்சு சாச்சாடா போட்டாரு. அநியாயமா போய் முட்டை போடுற போய் தானே தெரியும். நான் பாத்துறேன் நீ செய்த. சைவமா ரெண்டு மீன் சேர்த்து வைக்கிறார் வரத்து மீனா. அது அப்படிதான் அப்பப்போ ஓடுற மேட்டில்
ஏய் என்ன அழகா சரி இரு உங்க வீட்டுல சண்டை மட்டும் சொல்லாரா ஏன் தான் அப்படி அப்படியே பச்சா போய் சொல்றேன்னு தெரியல எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்கீங்க நீ உங்க மனைவி எல்லாம் என்ன என்ன ஆச்சு அதெல்லாம் அனுசரிச்சு குடும்பம் தான் குடும்பம் உன்ன மாதிரி தெரியாது எல்லாம் பரவாயில்ல இத்தனை பேர் எதை சொல்றேன் நானு சொல்லாத பின்ன எங்கண்டாவா குடும்பத்துல என்ன சண்டை இந்த சண்டையில நீ சம்பாதிக்கிற சம்பாதினா எனக்கு பத்தல எனக்கு இன்னும் வேணும் கேக்குறான் ஐயா ஒரு ராத்திரிக்கு குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் 3000 ரூபாய் வாங்கி போறேன் 3000 ரூபாய் வாங்கி போறேன் ஒரு ராத்திரிக்கு தெரிஞ்சு 1500 ரூபாய் தராங்க தெரியாது 1500 ரூபாய் தராங்க 2400 இதுல இருந்து மேல ஒரு மணி சேர்த்து ஒரு 3 ரூபாய் எடுத்து போறேன் 3000 ரூபாய் சம்பளம் பத்தல ஓனர் பாத்து நம்பாக்குறாரு அது சொல்றது பண்ணி அது நினைக்கிறாரு பேர் என்ன 3000 புரியுறீங்க 3000 அடக்கு எவ்வளவு ஐயா இந்த சம்பளம் எனக்கு பத்தல என் பொண்டாட்டி நான் சொல்றா இனிமே உன் கூட நான் வாழ மாட்டேன் இனிமே வாழ மாட்டேன் உன்னை விட அதிகமா சம்பளம் நான் வாங்குறேன் இந்த போடா யானத்தை கழுவு துணி தோய் சாப்பாடு ஆக்கு வீட்டை பெருக்கு என்றான் உன்ன மாதிரி நான் செய்ய முடியுமா இல்ல நான் பார்த்தேன் அது கவலை சண்டை சச்சு அதிகமாகி போச்சு அதிகமாகி போச்சு இனிமே இவங்க கூட வாழ முடியாது அவளை உன்னை டைவர்ஸ் கொடுத்துருன்னு இல்லைன்னா நம்ம 2 பேரும் தப்பாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டுங்க நடப்பாச்சா நடந்து போற அங்க ஒரு ஆமட்ட மாதிரி ஆடு வச்சுக்கிறான் ஜெய் இல்ல உண்மையாலுமே உனக்கு பண பிரச்சனை தான் காண்டியா இன்னும் மனசுக்கு சொல்றியா நீ கதை சொல்லிக்கிறேன்னு தெரியல சரி ஒரு சின்ன பையன் இருந்தான் ஏன்னா நீங்க 2 பேரும் எங்க சண்டை மாட்டின்னு போறீங்க அப்படி என்ன கேட்டான் சரி சின்ன புள்ளியா இருந்தாலும் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் ஆமா யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிதான் போட்டேன் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் அந்த தம்பி கேட்டான் என்ன எங்க போறீங்கன்னு கேட்டான் தம்பி இது மாதிரி பிரச்சனை என் வீட்டுல என் முன்னாடி எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்றான் இப்போ கூட இனிமேல் வாழ மாட்டேன் டைவர்ஸ் கொடுக்க போறேன் தம்பி நான் கோர்ட்டுக்கு போறேன்னு அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் இந்த சின்ன விஷயத்துக்கு நான் கோர்ட்டுக்கு போறேன்னு கேட்கறான் அவன் சொல்றான் அவன் சொல்றான் ஏய் என்னடா நீ மாத்திரம் பையன் என்னடா இது மாதிரி சின்ன விஷயம் கோர்ட்டுக்கு போறேன் இந்த இதுக்கு நான் பதில் சொல்றேன் இந்த சண்டைக்கு நான் பதில் சொல்றேன் நான் சொல்றேன் ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளு நீ சின்ன பையன் உன் பஞ்சாயத்து பிடிக்கிறான் சரி சின்ன பையன் இருந்தாலும் அது பதில் அதேதான் நானே நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளியா தான் இருக்கிறாங்க உண்மைதான் உஷாராவும் இருக்கிறாங்க ஊருல வந்தோன்னு வேனை ஊட்டியாரன்னு ஒரு தம்பி கேக்குறான் ஏன்னா மிளகாத்தூள் இருக்குது அது தெரியல என்னன்னு அப்புறமா தெரிஞ்சு அவன் கை உள்ள ஊத்திக்கலாம் தெரியுதுடா அப்படியே அது பேர் வீட்டுல சமைக்கிற மிளகாத்தூள் கேட்டா யாரும் திட்டுவாங்க
கொண்டு சுட்டு குடி குடு மிளகாத்தூள் குடுனா தெரியாது. நான் என்ன பண்ணேன், தம்பி தம்பி என்னடா சொல்ல போற நான் கேட்டேன். அதுக்கு தம்பி நான் சொன்னா, ஏன்னா உங்க 2 பேருக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க சொல்றதை கேட்கணும். பொண்டாட்டி ரெடியா நிக்கிறான். இவன் எப்படியா இருந்தாலும் ஓட்ட பண்ணி தான் வைப்பா. நம்ம ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும். இவன் தூக்கி வச்சு நின்னுங்கிறான். துணியா ரெடியா நின்னுங்கிறான். நான் அந்த பக்கம் நின்னுங்கிறேன். ஓட்ட பண்ணி கிடையாது. நான் சொல்ற மாதிரியே நீங்க செய்யணும் சொல்லிட்டு எங்களுக்கு நேரா ஒரு கோடு பேசிட்டான். 10 அடி தள்ளி ஒரு கோடு பேசிட்டான். நானா நினைச்சேன், ஏய் இவன் லாட்சியம் போய்க்கிறான் போதுன்னு பேட்டை புரஞ்சா ஊத்துட்டு ஜட்ஜோட நின்னுக்கிறேன் நான். இத பாத்துட்டா என் பொண்டாட்டி இந்த பையன் குறுகுறுன்னு பாக்குறான். அண்ணா ஊத்த மாதிரி அக்கா ஊக்குமா? அவன் பாக்குறது நீ அப்படியே தெம்பா பாத்துங்கிறான். அவன் பாத்துக்கிறான். என் மாதிரி மோசமான ஆளாச்சு. அவன் மொத்தத்தை சுட்டி தூக்கினான். கரெக்டா நின்னுங்கிறான். அவன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டி கிடையாது. இந்த கோட்ல நின்னுக்கிடு அந்த கோட்டை தாண்டி யார் ஒண்ணு கடிக்கிறாலும் அவங்க தான் ஜெயிச்சுவாங்க. இந்த கோட்ல நின்னுக்கிடு அந்த கோட்டை தாண்டி யார் ஒண்ணு கடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். நான் யாரு? ஆம்படியாச்சு. யார் சொன்னது? யார் சொன்னது? அங்க போட்டியில சொன்னாங்களா? அந்த வார்த்தை நான் சொல்லுவேனா? நான் எட்ட பம்பு செட்டு மோட்டரு எட்ட அட்டை பாரு 12 அடியில ஓடி போய் கடாச்சிச்சு. அட்டது யாரு? என் பொண்டாட்டி. கோட்ல என் பொண்டாட்டி நின்னுக்கிறான். என் பொண்டாட்டி முக்குறா கொடியே நான் கேட்டேன். அவளை பொண்டாட்டி வச்சு பாரு. இல்ல நான் சொல்றதா நீ கேட்கறா. நீ சொல்றத நான் கேட்க முடியாது. அச்சு தூக்கி போட்டு வந்துட்டேன். உன் ஜென்மத்தை சீப்பால வாரா சொரண சொல்லி நாயா கூப்பிட வந்து கூட்டானா. மிகப்பெரிய சக்தி அதே பாலகா அம்மகா என் பெண்ணு கிட்ட நீ காசு கேட்க கூடாதுடா. அவன் தானா வரும்போது கொடுப்பா. அதுக்கு முன்னாடி நீ வந்து கேட்டீங்கன்னா உனக்கு பேரு பிடிக்கிறா. சொல்றா ஆடம் போத்தா. அது கூட ஒரு மனிதனால் வைக்கப்பட்ட கற்சனை. அந்த கற்சனைக்கு நம்ம உயிர் கொடுத்தாதான் உயிர் வரும். அதால சக்தியால் ஆகுதோ இல்லையோ, ஆனா நாட்டின் மிகப்பெரிய சக்தி யாரு? பெண்கள். ஏன் தெரியுமா சொல்றேன்? சிவன் அறி ஒன்று சேர்ந்தா இவங்க படிப்பா. சக்தியில் சிவன் ஒன்று சேர்ந்தால் அதுதான் அர்ஜுன அறிஞர் சொல்லுவாங்க. அதை விட்டாலும் ஒரு உயிரை இந்த உலகத்தை பரப்பதற்கு ஒரு பெண் தேவை. அம்மா எல்லாரும் பிறந்திருப்பியா? சத்தியமா கிடையாது. ஆனா நீ எப்படி பிறந்திருப்ப? எனக்கு அது டவுட்டா இருக்கியா? ஹாஸ்பிட்டல்ல நான் எப்படி டெலிவரி ஆயிட்டேன்? இப்ப எப்படி டெலிவரி ஆயிட்டேன்? லாரியை கட்டி கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் யாருன்னா பெண்கள் மட்டும்தான். ஆமா ஐயா. புரியுதா? இன்னொரு வாட்டி அந்த ஊர் நான் பெண்களை பத்தி இழிவா பேசுனேன் ஐயா. என்ன உங்க சாமா தூக்கி நடந்த? ஐயோ ஐயோ என்ன
என்னப்பா நீ சட்டியை வெளியே போட்டு வந்துடா இல்ல போயிட்டு இருந்தாலும் இந்த மல்லிகாவதி கோட்டையை நானும் சிவபாலன் வேறு என் தம்பியும் என்னதான் பாட்டு பாடின என்னதுரா எங்க பாடி இருந்தது ரேடியா வானொலி பெட்டி அதுதான் லோல் பண்ணுங்கிறப்போ யார் வாயில் எடுத்து உள்ளான்னு ஒரு வாரத்தை கூட பிழை இல்லாத பேச மாட்டியா உங்க பேரை கேட்டதுமே நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை பத்தி பயப்படுறாங்க ஐயா. போங்க. நீங்க யாரு? சிங்க வயலு நீங்க தான், வயலு நீங்க தான், அந்த புலி வயலு நீங்க தான், அந்த புத்திர வயலு நீங்க தான், அந்த கழுது வயலு நீங்க தான், அந்த ஆட்டு வயலு நீங்க தான், அந்த மாட்டு வயலு நீங்க தான், அந்த குஞ்சு வயலு நீங்க கோழி குஞ்சு கூட அவர் பேர் சொல்லு. இந்த சிவபால வருகிறது என்று அனைவருமே அஞ்சு கெஞ்சி நடுநடுங்கி எங்கள் பாதத்திலே பணிவார்கள். சரி அதிரட்டும், எனக்கு முன்னாடி வர வேண்டியவன் ஏன்டா ரெடி எப்போ வந்தாலும் ஐதுக்குனே வர என்னடா? சரி இந்த ஊருக்கு எப்ப பஸ் கேட்டேன்
உடனே என்ன பண்ண நின்னுங்கிறேன் நானு. உடனே பஸ் வரல, ஐயா உன்னை போடுங்க. சரி. என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே வந்து வீட்டை வந்து படுத்திருந்தேன். நாளைக்கு தான் நாரதம் சொல்லிட்டாங்க. வீட்டை வந்து படுத்துக்கிறேன். எவனும் தெரியல, என் வீட்டு கதவு வந்து டமால் டமால்னு எத்தனை மணிக்கா? நைட்டு 1 மணிக்கு. என்ன சொல்ற? எவன்டா கதவு தட்டான? கதவு திறந்து பார்த்தா எவன் கடாய் வாசல் நின்று ஏமா கடாய்? பாடல் கடாய்யா? எருமாட்டு வாகனம் கடாய், எருமாட்டு கடா. என்னடா என் வீட்டு வாசல் நிக்கிறது கேட்டா அதுக்கு எமன் சொல்றான், ஏய் உன் விதி முடிஞ்சு போச்சு, ஒரு சேகர கிளம்புடா எமன். எனக்கு ஒன்னே நீ பிரில, என்னடா திடீர்னு வந்து கூப்பிடுறான்னு சொல்லிட்டு எமன் கிட்ட சொல்லிட்டேன், எப்பா உன் கூட நான் வரேன், எங்க சம்சாரம் உள்ள பட்டுங்கிறாங்க, அவங்களாண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மந்திரம் ஆயிட்டேன், சீக்கிரம் போய் சொல்லிட்டு வரான்னா. போனா எங்க சம்சாரம் தூங்குறான். ஏ கண்ணமா கண்ணமான்னு எழுப்பினார். என்ன மாமாண்ணா, எனக்கு விதி முடிஞ்சு போச்சா, எம வந்து சின்னமால உக்காந்துங்கிறான், நீ என்னடி சொல்றன்னு கேட்டேன். அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, அங்கத்தான் 6 மாசமா வேலை இல்லாத சுத்தி நடிக்கிறிய, அங்கத்தான் ஒரு 6 மாசம் இருந்துட்டு ஏமலோகத்துல இங்கதான் 6 மாசமா நாடகம் இல்லாத ஆட்டல் இல்லாத வீட்டுக்கிறிய, அங்கதான் போய் ஏமலோகத்துல ஒரு 6 மாசம் அம்மா நல்ல உண்டா நீ? மனித கடிக்கு பூச்சி அனுப்புறது மாரி அனுப்புறான். உடனே நம்ம உயிரை தட்டிக்கணுங்க. எமங்கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் எமலோகம் வரேன், எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் சில்லறை கடை இருக்குது, அதை கொடுத்துட்டு எமலோகம் வரேன்ட்டேன். எம பிச்சைக்காரன் போயிருக்கான். இல்ல சொரகான்னு முடிச்சிருப்பான். அப்படி விழிக்கிறான். உடனே எம எனக்கு மேல பைக் அடிக்கிறான். வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய் கேட்டேன். அவன் தலையில போட்டுக்கிறான் மணிப்புடிய, அதை எதுவுமே சேர்த்து கட்டி வச்சுட்டு 10,500 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுத்தான். உனக்கு கடை எவ்வளவு இது? 10,000. கம்பெனில இருக்கிற மீதி 7.75 லட்சம் கணக்கு. காந்தி கணக்கு. காந்தி கணக்கா? ஏண்டா உனக்கு ஊர்ல கடை இருக்குது 10,000, அது நான் 10,500 ரூபாய்க்கு வச்சுக்கிறீங்க மணி முடியா? 500 ரூபாய் எதுக்கு எடுத்துக்கணும் வேணா, கைத்த முறுக்கத்துக்கு எடுத்துக்கணும் வேணா. என்ன கைத்தா? 160 ரூபாய் கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க. மேல ஒரு கீழே ஒரு தலைக்கு தொங்கி போடும், எட்டு வாயில ஊத்திக்கிட்டு எடி போட்டுடணும். அதுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கணும் வேணாம். எடி போட்டுறீங்களா? இல்லப்பா, ஐயோ பையில வச்சுக்க 10 ரூபாய் யாரு அவனுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் எடுத்துக்கிறேன். எருமை கடை வந்து நிறுத்தினா முன்னாடி ஏமா உக்காந்துக்கினா, பின்னாடி நான் உக்காந்துக்கினேன். நாங்க போற வெயில் தாங்க முடியல. எப்பா? 12 மணிக்கா? கார்த்தி மாசம் கத்திரி வெயில். கார்த்தி மாசம் கத்திரி வெயில் மண்டி பொழக்குது. ஆனா மூதேவியா, அது சித்திரை மாசம் கத்திரி வெயில். நாங்க போற வயல சேடை ஒட்டி வச்சுக்கிது, அந்த சேடை கட்டி தாண்டி தான் எமலோகம் போய் ஆகணும். இந்த சேடை கட்டி இந்த எருமை கடை பார்த்துச்சு, 3 முறை உத்து பார்த்துச்சு, 4வது முறை 4 என்னத்துக்கு உனக்கு போச்சா மூக்க எடு. ஏமா அடிடா, அதுக்கு மேல எருமை கடை மேல நாங்க 3 பேரும் சேர்த்து சொருகின்னு கிடக்குறோம். நான் ஏன் நல்லா இருக்கிறேன், எருமை கடை ஏந்துச்சு நல்லா இருக்குது. 3வது ஆள் எம ஏந்துக்கிறான், சேர்த்து கையில விழுந்து எமனுக்கு மண்டை கால வந்து பெருங்காயமா ஆகி போச்சு. பெருங்காயம் ஆகி போச்சா? ரசப்பொடி ஆகி போச்சா? எமலோகம் போனா தெருவிலே உங்க தாத்தா உட்காந்து கை தீர்ச்சினாரு. அடா பாவி, என்னடா என்ன பத்தி என்ன கேட்டாரா? எதை எங்க ஆயா கீஸ் தரா? எங்க பேரன் எப்படிங்கிறான்னு கேட்டாங்க. சரி, நான் தீர்த்து சொல்லிட்டேன். உங்க பேருக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவன் ஊருப்பட்ட கோழிக்கறி சாப்பிட்டு, ஊருப்பட்ட மீனை சாப்பிட்டு, ஊருப்பட்ட முக்கிய சாப்பிட்டு ஊத்த அடிக்கிறான். இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். அவனுக்கு இடம் பிடிச்சி ஆனா புறம்போக்கு
இன்னமும் ஒரு காஞ்சிபுரம் பைபாஸ்ல எனக்கு 5 சென்ட் மேடம் வாங்கி தர மாதிரி நீ அங்கே இடம் முடிச்சு வை, இன்னும் 5 நாள்ல வந்துருவானா நம்ம. சப்பாத்தி ஒட்டா பிடிக்க சொல்லி அது நான் சப்பாத்தி முட்டி வரோம் நீ பிடிக்க சொல்லிடுற இடத்த. மீதி இடத்துல கொஞ்சம் குள்ள நெறி கூட போதும். சாப்பிட்டு கொட்டாம எடுப்பாங்க. மொத்தம் கனவுல வந்துட்டு காணவள வந்தியா போனேன்னு சொல்லிக்கிறேன். நான் தான் புத்தி இல்லாத சொல்றேன்னா நீ எதுக்கு நடக்கிற ஐயா நடக்கிறாரு. பாருங்க. நீங்க நடந்தீங்க, ஆனா நான் நடந்தேன். அப்ப நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். செய்வேன். சத்தியமா சத்தியமா சரி, நான் நடந்தா, நடப்பேன், நான் சிரிச்சா, சிரிப்பேன், நான் அழுதா, அழுவேன், நான் ஓடினா, ஓடுவேன், நான் ஆடினா, ஆடுவேன், நான் பாடினா, பாடுவேன். நான் பண்ணணும் பண்ணுவேன். ஆமா, சரி, நான் தூங்குறேன். தூங்குவேன். நான் செத்தா, நான் ஏன் சாவணும்? ஏன்? நேரங்களை வந்து வாரி போறாங்க, நான் ஏன் சாவணும்? ஏண்டா, ஆ, எல்லாத்துலயும் ஒண்ணு பண்ணா கூட வருவேன். ஆ. நான் செத்தா நீ சாவணும். ஐயா, எனக்கு கவர்மெண்ட் பஸ் ஆச்சு, ஏறி வர்றதுக்கு. வராது. அங்க போவாது. டேய், ஐயா, கண்டிப்பா. டேய், வாடா. என் தம்பி இருக்கிறான். கருத்த திறந்தவன். அப்பேற்பட்டவனே, நான் பார்க்க வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறேன். ஆமா, ஐயா. இருந்த போதிலும் உன்னை பார்த்தாலே என் தம்பி மாதிரி தான் இருக்கிறேன். ஆமாங்க, நாங்க 2 பேரும் கூட நட்ட பிரிவு. ரத்த பிரிவு, ரத்த பிரிவு. சரிடா, என் தம்பி இருக்கிற மாதிரி வந்து ஐயா, ஐயா, சின்னவன். தம்பி வந்துட்டா. தம்பி. ஆணிக்கால் மலை ஏறி உட்கார்ந்து போறாரு. டேய் தம்பி, அண்ணா, எவரா இருக்கிற? அட்டா காக்கா கத்துற மாதிரி இல்லையா? டேய், கம்முனுடா. அந்த பக்கம் ஆள் இருக்குடா. அண்ணா, தம்பி எங்கதான் போற, எங்கதான் வர, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? நல்லா மெல்ல இருக்கிறாரு. டேய் தம்பி, உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆவல் கொண்டேன். நாளுக்கு நாள் இப்படி இழுத்து கொண்டு ஏண்டா? ஏண்டா? நாளுக்கு நாள் இப்படி இழுத்து கொண்டே போகிற ஏன்? அவர் திட்டமா குடிக்க மாட்டேங்கிறாரு. யாருக்கு? சுகரு பிபி சிக்கனு மட்டனா சரிடா தம்பி, மறுபடியும் நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமா. நீ எனக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் அல்லவா? முதலில் நான் முத்தத்தை கொடுக்கிறேன். அது பிறகு உன் முகத்தை நான் பார்க்கிறேன். ஐயா, ஐயா, தப்பா நினைக்காதீங்க. அவன் ஊர்ல அவன் பேரு சின்ன தம்பி. அரே, அந்த தம்பி விட்டுன்னு அவன் வந்துக்கிறாங்க. தம்பி கூப்பிட்டா பார்த்து சூட்டு தெரியாதவங்க. டேய் டேய் சூதுவாது. ஏய், அண்ணா, அம்மா, வைங்கடா. ஏய், அவர் ஏன் இப்படி எனக்கு வராரு தெரியுமா? ஏண்டா? அவருக்கு மேல ஆபரேஷன் பண்ணி கட்டுது. அப்ப 2வது கட்டு. அப்பா, ஏய், வானக்கோட்டையை சாக்கி விட்டு மேல இருக்கிற அப்பா. ஏய், ஐயா. எங்க இருக்கின்ற
நம்மள பண்ணி நினைச்சுக்கிறாங்க. மாலை யார் மேல போட்டாலும் சாமி வருவா மேல. ஆமா, உண்மையா தான் வெட்டிடுவான். சத்தியமா? சத்தியமா. சாமி மலையை ஏற்றிக்கிறங்க அதுக்குள்ள. வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளையாரே அந்த பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே எப்படியோ தாய் கடமையில் வளர்ந்து அதனால் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அம்மா கொடுப்பதாவது எங்களை போல ஒரு நல்லவங்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா இருந்தாலும் எங்களுக்காக குடும்பக்கார் காத்திருப்பார். இப்போது கல்விச்சாலை சென்று கல்விகளை கற்று நாங்கள் தலையில் வளர்ந்து ஆகையால அதுதானே? ஆமாம்மா. எப்போதுமே நல்லெண்ணத்தோடு உன் எதிரிலே இருப்பது தம்பி அதை மறக்கக்கூடாது. மறக்க மாட்டேன். அதனால் நினைவோடு ஜாக்கிரதையாக பார்த்து பயிற்சியெல்லாம் முடிச்சுக்கிறாங்க. அண்ணன் அவனை பார்த்து நீ அவதூறாக பேசக்கூடாது. அவன் சொற்படி நடக்க வேண்டும். வெற்றியோடு வர கண்ணை திறந்து வைத்த கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையுள் அருட்கடலே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா நமச்சிவாய். இந்த அசுர கூட்டத்திற்கு தலைவனாக சுக்லாச்சாரியர் வரவழைத்து சீரம் சிறப்போடு வாழ்கிறது. இருந்த போதிலும் 2 சிங்கங்களை காணவில்லை. இந்த நாளாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அது தினமும் அவர்களுக்கு பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறேன்.
வாழ்க 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 பல்லாண்டு. சிஸ்டர்களே, அனைத்திடமும் தினந்தோறும் ஒவ்வொரு கத்தி சண்டை, கதை சண்டை என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளை அளித்தேன் அல்லவா? நேற்று கருத்து கொடுத்தேன் அல்லவா? அந்த வால் சண்டை அரண்மனையிலே இருவரும் பயின்று கொண்டீர்களா? எடுத்தீர்களா? வார்த்தைக்கு மறுவார்த்தை இருக்கிறதா? தெரியாது. பயிற்சி எடுத்தீர்கள் அல்லவா? அந்த வால் பயிற்சியை இப்போது நீங்கள் என்னிடம் காட்ட வேண்டும். ஆமா, இருவருக்கும் தோல்வி வெற்றி என்பதே இருக்கக்கூடாது. சரி சமமாக செய்ய வேண்டும். ஆமா அண்ணன் சொட்டிக்கிறது. ஆனா முட்டத்துக்கு பிறந்த முட்டங்களா? ஆனா தகப்பம் தெரியாத தருகிறங்களா? ஒரு வேட்டை பாராமல் இடத்தை சிறுத்து கொட்டுகிறது. இனிமே உங்களுக்கு குரு நாடு கிடையாது, எனக்கு சித்தங்களை கிடையாது. போடா அப்பா பெத்த தகப்படி என்று யார் என்று உங்களுக்கு தெரியுமா? முண்டத்திற்கு பிறந்த முண்டங்களா? பெற்ற தகப்பு என்று தெரியாமல் நீங்கள் இருப்பீர்களா? இப்போது உங்களுக்கு குரு நான் கிடையாது. நான் சென்று வருகிறேன். தெரியாத தருதலைகளா? இனிமே கிடையாது. நமக்கெல்லாம் குல குருவாக விளங்கக்கூடிய சுந்தராச்சாரியா அன்று முதல் இன்று வரை நமக்கு மானசீக சீலனாக ஏற்றுக்கொண்டிருந்தது ஏதோ வால் பயிற்சி செய்து கொண்டு வந்திருந்தோம். தெரியாத முறையில் அவர் தலைமையிலே பட்டு உதிரமாக சொட்டுகின்றது. ஆகையால் இவ்வளவு நாள் நாம் மீண்டும் வைத்திருந்த அன்பை பாசத்தை மறந்து முண்டச்சிக்கு பிறந்த முண்டங்களா தகப்ப தெரியாத கருதலை குறிப்பு குருவாக பேசிவிட்டார்களே. அவர் பார்த்து எழுதி வந்தார்களே. உங்களுக்கு வாழக்காலம் கிடையாது. நான் உங்களுக்கு குரு சென்று விட்டார். அப்படி என்றால் நம்மை பெற்றெடுத்த தந்தை யார்? தாய் இருக்கிறார்கள், ஆனா தந்தை இல்லையே. இது யாரும் சென்று கேட்பது? அண்ணா நாம தாயை கேட்டார். வல்லவா